கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. எதுக்கு ஒரு பள்ளியோட சிலை இந்த கோயிலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் ஒரு சிலை கிடையாது, 2 சிலை. மக்கள் எதுக்கு இந்த பள்ளியோட சிலையை வழிபடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் இந்த கோயில் எங்கே இருக்குது? இந்த கோயில் எந்த சாமிக்காக கட்டப்பட்டது? எதுக்கு 2 பள்ளியோட சிலை இந்த கோயிலில் இருக்குது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஈஷான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் காஞ்சிபுரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. எந்த சாமிக்கு இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவோட அவதாரமான வரதராஜ பெருமாளுக்கு தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. எதுக்கு 2 பள்ளியோட சிலை இந்த கோயிலில் இருக்குது? அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்யூச்சருக்கு இல்லை, பாஸ்ட்டுக்கு. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் டைம் ட்ராவல் பண்ணுங்கள். முன்னொரு காலத்தில் கௌதம மகரிஷின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு 2 சீடர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த முனிவர் தன்னோட சீடர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பூஜை பண்ணணும், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. அந்த 2 சீடர்களும் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியில் பல்லி செத்து கிடந்தது. அந்த 2 சீடர்களும் கவனிக்கலை. பூஜையும் அந்த முனிவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த முனிவருக்கு தெரிய வந்தது, இந்த தண்ணியில் பல்லி செத்து கிடக்குன்னு. இதனால கோவப்பட்ட கௌதம மகரிஷி முனிவர் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு சாபம் ஒன்று கொடுத்தாங்க. நீங்கள் 2 பேரும் பல்லியாக மாறிடுவீங்க அப்படின்னு. சாபமும் உடனே பலிக்குது. அந்த சீடர்கள் 2 பேரும் பல்லியாக மாறிட்டாங்க. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அந்த முனிவர் அந்த 2 சீடர்களுக்கும் இந்த சாபத்தில் இருந்து ஒரு மோட்சம் கிடைக்க ஒரு வழி சொல்கிறாரு. அது என்ன வழினா, காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் சாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு. அந்த 2 சீடர்களும் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் சுவாமி கோயிலுக்கு போகிறாங்க. பெருமாள் சுவாமியை பார்த்ததும் அந்த 2 சீடர்களுக்கும் தன் சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கிது. இந்த கதையை குறிப்பிடுற மாதிரி தான் அந்த கோயிலில் பள்ளியோட சிலை இருக்குது. சரி, மக்கள் எதுக்கு அந்த சிலையை கும்பிடணும்? என்னது நம்பப்படுது அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு தோஷமோ இருந்தாலும் அந்த பள்ளியோட சிலையை தொட்டு நம்ம வணங்குனா நம்மளோட கர்மாலாம் குறைய சான்சஸ் இருக்குன்னு இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. ஸோ இதுதான் இந்த சிலைக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிடணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. நான் உங்கள் ஈஷான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.